المكتب التعاوني للدعوة والإرشاد وتوعية الجاليات بأبها. الحمد لله والصلاة والسلام على من لا نبي أما بعد. எல்லாம் வல்ல சுப்ஹானஹு தஆலா எங்களுக்கு மார்க்கத்தில் நிறைய விடயத்தை அல்லாஹு தஆலா தெளிவாக சொல்லி தந்த அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அல்லாஹ்வுடைய மார்க்கத்தினுடைய தெளிவை, அதாவது தஃபாசீல்னு சொல்லக்கூடிய விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்க்கையிலே சுன்னா அடிப்படையில் சொல்லி தந்திருக்கிறார்கள். நாங்கள் சென்ற ஒரு வகுப்பிலே நாங்கள் நோம்பினுடைய ரமதான் மாதத்துடைய சிறப்பை பார்த்துருக்கிறோம். அதே மாதிரி ரமதான் மாதத்திலே நோன்பு நோற்பதன் சிறப்பை பற்றி சில விடயங்களை தெரிந்து கொண்டோம். அந்த தொடரிலே நாங்கள் 5 விடயத்தை நாங்கள் சென்ற வகுப்பிலே குறிப்பிட்டோம். அதே மாதிரி இந்த நேரத்திலே 6வது நோம்பினுடைய சிறப்பு பற்றிய விடயத்தில் 6வது விடயத்தை இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவாக நோன்பு பற்றி நிறைய சிறப்புகளை சொல்லியிருக்கிறார்கள். அந்த வகையில் 6வதாக நோன்பு ஒரு அடியானை நரகத்தில் விட்டு தடுக்கும் கேடயமாக இருக்கும். ஜுன்னா சௌமு ஜுன்னா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். அதாவது ஒரு மனிதன் தான் தவறிலே விழாமல் அது தன்னை பாதுகாக்கக்கூடிய ஒரு கேடயமாக நோன்பு இருக்கும் என்ற விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் சொல்லி காட்டுகிறார்கள். அடுத்ததாக 7வது சிறப்பை பார்ப்போமேயானால், அதாவது முன்னைய பாவங்கள் மன்னிக்கப்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்கிறார்கள், யார் நோன்பு நோக்கிறார்களோ மன்சாம ரமதான ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி, யார் அல்லாஹ்வுக்காக வேண்டி இஹ்லாஸோடு மூமினாக இருந்து அல்லாஹ்விடத்திலே நட்கூலி எதிர்பார்த்து நோன்பு நோக்கிறார்களோ அல்லாஹு தஆலா அவர் முன் செய்த பாவங்களை மன்னிப்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார். அதாவது நாங்கள் முன் செய்த பாவங்கள் அழிக்கப்படுவதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹு தஆலா எங்களுக்கு நோன்பின் மூலம் தந்திருக்கிறார். யார் இஹ்லாஸாக அல்லாஹ்விடத்தில் மாத்திரம் கூலி எதிர்பார்த்து நோன்பு நோக்கிறார்களோ நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவருடைய பாவங்கள், அவர்கள் முன் செய்த பாவங்களை அல்லாஹு தஆலா மன்னிப்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். அதாவது 8வதாக நாங்கள் ரமதானுடைய சிறப்பை பார்ப்போமே, ஆனால் மனோ இச்சையை விட்டு தடுக்கும். யார் நோன்பாளியாக இருக்கிறார்களோ நோன்பு நோக்கிறார்களோ நிச்சயமாக அவர்களுக்கு அந்த நோன்பு மன இச்சைகளை விட்டு தடுக்கும். பொதுவாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள், இளைஞர்களே, உங்கள் மத்தியிலே யாருக்கு திருமணம் முடிக்க வசதி இருக்கிறதோ அவர்கள் திருமணம் முடித்து கொள்ளுங்கள். அவ்வாறு யாருக்கு திருமணம் முடிக்க வசதி இல்லையோ அவர் நிச்சயமாக நோன்பு நோட்டு கொள்ளுங்கள். ஏன்னு சொன்னால் நோன்பு மனோ இச்சையை விட்டும் பாதுகாக்கக்கூடிய ஒரு அமல் என்ற விஷயத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார். அதாவது நோன்பு பிடிக்கும் பொழுது எங்களுடைய மனோ இச்சைகள் குறைக்கப்படும் என்ற விஷயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் சொல்லி காட்டுகிறார். அதாவது திருமண வசதி இல்லாமல், திருமணம் முடிக்க வசதி இல்லை என்று சொன்னால் அவருக்கு அல்லாஹு தஆலா மார்க்கத்தில் அல்லாஹு தஆலா சில சலுகைகளை வழங்கியிருக்கிறார். அந்த அடிப்படை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள், ஒரு மனிதனுக்கு நோன்பு நோற்பதன் மூலம் அவருடைய இச்சை குறைக்கப்படும், அவருடைய ஆசைகள் குறைக்கப்படும் என்ற விஷயத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொல்லி காட்டுகிறார்கள். அதாவது நோன்பாளியுடைய சிறப்பு 9வது நாங்கள் பார்க்கும் பொழுது, நோன்பாளிக்கு ஈருலகிலும் மகிழ்ச்சி இருக்குது. அதாவது உலகத்திலேயும் மறுமையிலேயும் அல்லாஹு தஆலா மகிழ்ச்சியை கொடுக்கிறான் என்ற விஷயத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொல்லி காட்டுகிறார்கள். லிஸ்ஸாயிமி ஃபர்ஹத்தானி ஃபர்ஹத்துன் இந்த ஃபித்ரிஹி ஃபர்ஹத்துன் இந்த லிகா ரப்பிஹி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை சொல்லி காட்டுகிறார்கள், நோன்பாளிக்கு 2 வகையான சந்தோஷங்கள் இருக்கின்றன. ஒன்று, தான் நல்லபடியாக நோன்பை அல்லாஹ்வுக்காக முடித்து விட்டேன் என்று இஃப்தாருடைய வேலையில் இருந்து சந்தோஷப்படுகிறான். அல்லாஹ்வுக்காக நோன்பை நான் இன்றைய நோன்பை நான் அல்லாஹ்வுக்காக பிடித்து விட்டேன், அதை அல்லாஹு தஆலா எனக்கு இஹ்லாஸோட கூலியை தர வேணும் என்று நினைத்து ஒரு மனிதன் இஃப்தாருடைய வேலையில், நோன்பு திறக்கின்ற வேலையில் சந்தோஷப்படுகிறான். அதே மாதிரி நாளை மறுமையில் அல்லாஹ்வை சந்திக்கின்ற வேலையிலும் அந்த மனிதன் சந்தோஷப்படுவான். என்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த நோன்பின் மூலம் அவருக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை அல்லாஹு தஆலா கொடுப்பான். அதாவது சுவர்க்கத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ரய்யான் என்று வாசலினூடாக சுவர்க்கம் செல்லக்கூடிய அமைப்பை அல்லாஹு தஆலா அவருக்கு கொடுப்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். அதாவது நோன்பாளிக்கு அதாவது ரமதான் மாதத்திலே நோன்பு நோக்கிற சிறப்பை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலும் 10வதாக குறிப்பிடும் பொழுது, நோன்பாளினுடைய வாயினுடைய வாசனை, அதாவது வாயிலிருந்து வரக்கூடிய துர்நாற்றம் அல்லாஹ்விடத்திலே
அதாவது கஸ்தூரியுடைய வாசனையை விட சிறந்தது என்ற விஷயத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறார். பொதுவாக ஒரு மனிதன் நோன்பு நோக்கும் பொழுது அவனுடைய வாயிலிருந்து வருகின்ற ஒரு நாற்றம், அதாவது தன்னுடைய பசியாக இருக்கின்ற காரணத்தால் வயிற்றிலிருந்து ஒரு அமைப்பு ஒரு வாசனை ஒரு நாற்றம் ஏற்படும். அந்த நாற்றத்தை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மனிதரிடத்திலே அது வெறுக்கத்தக்க விஷயமாக இருந்தாலும் கூட அது அல்லாஹ்விடத்திலே மிகவும் சிறந்தது என்ற விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். ஆகவே ரமதானுடைய மாதம் வந்து எங்களுடைய எல்லா வகையிலையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு சிறப்பை வைத்திருக்கிறான். மனிதன் அடிப்படையில் நாங்கள் நோன்பு நோற்பதன் மூலம் ஏதாவது வாயிலிருந்து வாசனை வந்தாலும் கூட, துருநாற்றம் வந்தாலும் கூட அதை அல்லாஹ்விடத்திலே சிறந்த ஒரு விஷயமாக, அதாவது கஸ்தூருடைய வாசனை விட சிறந்ததாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு ஆக்கியிருக்கிறார். ஆகவே நோம்பினுடைய சிறப்புகள் நாங்கள் 10 விடயங்களை பார்த்திருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்தில் அடுத்ததாக நாங்கள் ரமதான் பற்றிய சில சட்டங்களை பார்ப்போம். பொதுவாக ரமதான் நோன்பு தொடர்பான சில சட்டங்களை பார்ப்போம். பொதுவாக ரமதானுடைய சட்டத்தை பொறுத்தவரை நாங்கள் நீயத்து வைக்க வேண்டும். அதாவது மனசால் நாங்கள் வந்து ஒரு நோன்பை நோக்கும் பொழுது, அதாவது நோன்பு நோக்கக்கூடிய அந்த டைமில் ஃபஜ்ருடைய நேரத்துக்கு முன்னால் நாங்கள் எங்களுடைய மனசில் அல்லாஹ்வுக்காக வேண்டி நான் கடமையாக்கப்பட்ட நோன்பை நோக்கிறேன் என்ற ஒரு மனசில் ஒரு நீயத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீயத்துக்கு தான் கூலி வழங்குகிறான் என்ற விஷயத்தையும் நாங்கள் நிச்சயமாக தெரிந்து கொள்ளணும். ஆகவே நோன்பு இருக்கிற ஒரு மனுஷன் நான் நோன்பு பிடிப்பதாக தான் அந்த நாள் ஃபஜ்ருடைய நேரத்துக்கு முன்னர் தன் மனசிலே நீயத்தை நிறுத்தி கொள்ள வேண்டும். நான் நோன்பாளியாக, அதாவது நான் நோன்பு பிடிக்க போகிற நீயத்தை தன் மனசில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற விஷயத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். அடுத்ததாக சஹர் உணவு பற்றி நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். சஹர் உணவை பொறுத்தவரையில் நோன்பாளி, அதாவது நோன்பு நோக்கும் பொழுது சாப்பிடுகின்ற, அதாவது ஃபஜ்ருக்கு முன்னர் சாப்பிடுகின்ற ஒரு உணவு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், தஸஹரு ஃபைன்ன ஃபிஸ் ஸஹூரி பரக்கா, நீங்கள் சஹூர் செய்யுங்கள். அதாவது சஹருடைய வேளையில் எழும்பி அல்லாஹ்வுக்காக நோன்பு நோற்புக்காக சாப்பிடுங்கள், அதிலே உங்களுக்கு பரக்கத் இருக்கின்ற விஷயத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். உண்மையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சஹர் விஷயத்திலே மிகவும் பேணுதலாக இருக்கும்படியும் விசேஷம் பற்றியும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறார். ஏன்னா அந்த உணவுலே எங்களுக்கு பரக்கத் இருக்குது. இது இன்னொரு விஷயத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார். அதாவது சஹர் செய்யுங்கள், ஏனென்று சொன்னார் யூத கிறிஸ்தவர்கள் அவர்கள் நோன்பு நிற்கும் பொழுது சஹர் செய்ய மாட்டார்கள் என்பதற்காக வேண்டியும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹருடைய வேளையில் எங்களுக்கு அந்த சஹர் உணவை சாப்பிடும்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு ஏவிருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் அதில் ரஹமத் இருக்குது, அல்லாஹ்வுடைய ரஹமத் இருக்குது. ரஹமத் இறங்கக்கூடிய ஒரு டைம், அல்லாஹு தஆலா அடிவானத்தில் இறங்கக்கூடிய ஒரு டைம், எங்களுக்கு பாவ மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு டைம். அந்த நேரத்திலே நாங்கள் சஹர் செய்தால் அல்லாஹு தஆலா எங்களுக்கு பரக்கத்தை தருவான் என்ற விஷயத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். பொதுவாகவே நாங்கள் சஹரை அடுத்ததாக நாங்கள் பார்த்தோம் இஃப்தார் செய்கின்ற வேலை. சஹருக்கு பிறகு இஃப்தார் செய்கின்ற சம்பந்தமாக ரசூலுல்லாஹ் எங்களுக்கு நிறைய விஷயங்களை சொல்லித்தந்தார். அதாவது நாங்கள் இஃப்தார் செய்கின்ற நோன்பு துறக்கின்ற வேளையில் நாங்கள் நோன்பு துறக்கும் பொழுது கொஞ்சம் அவசரமாக நோன்பை துறக்க வேண்டும் என்ற விஷயத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார். யார், எந்த ஒரு சமுதாயம், எந்த ஒரு மனிதர் அதாவது சஹர் உணவை பிற்படுத்தியும், அதாவது இஃப்தாரையும் முற்படுத்தி நோன்பு திறக்கிறார்களோ நிச்சயமாக அவர்கள் ஹைரிலே இருக்கிறார்கள் என்ற விஷயத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறார். ஆகவே நாங்கள் சஹர் விடயத்திலே நாங்கள் மிகவும் பேணுதலாக இருக்க வேண்டும். அதே மாதிரி இஃப்தாருடைய வேலையில் நோன்பு துறக்கும் பொழுது நாங்கள் பாங்கு சொன்ன உடனே அவசரமாக நோன்பை திறந்து சுன்னத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும். அது மாத்திரமல்லாமல் நோன்பு துறக்கும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள், லிஸ்ஸாயிமி தஅவத்துன் லா துரத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள், நோன்பாளி நோன்பு துறக்கும் பொழுது கேட்கிற துஆ அங்கீகரிக்கப்படும், அது மறுக்கப்படாத என்ற விஷயத்தை சொல்லி காட்டுகிறார்கள். ஆகவே நோன்பு துறக்கின்ற வேளையில் நாங்கள் நிச்சயமாக எங்களுடைய அதிகமான துஆக்களில் நாங்கள் ஈடுபட்டு கொள்ள வேண்டும். இது எங்களுக்கு அதிகமாக நன்மையை தரக்கூடிய ஒரு விஷயம். அல்லாஹு தஆலா எங்களுக்கு என்ன விஷயங்களை நாங்கள் அல்லாஹ்விடத்தில் எதிர்பார்க்கிறோமோ அதை துஆ மூலம் எங்களுக்கு கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக ரமதானுடைய காலங்களிலே கியாமுல் லைல் என்று சொல்லக்கூடிய இரவு தொழுகையை நாங்கள் அதிகமாக தொழ வேண்டும். இரவு தொழுகையை பற்றி அதிகமாக நபிமொழிகள் வந்திருக்கின்றன. இந்த வகையில் ரமதானுடைய இரவு காலங்களில் நாங்கள் கியாமுல் லைல், அதாவது தராவீஹ் போன்ற வணக்க வழிபாடுகள் அதிகமாக ஈடுபட வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள், ரமதானுடைய மாதத்திலே குஃப்ர லஹு
மா தகத்தம மின் தம்பிஹி. யார் ரமதானுடைய மாதத்திலே அல்லாஹ்விடத்திலே கூலியை எதிர்பார்த்து கியாமலே தொழுகிறார்களோ அல்லாஹு தாலா அவருடைய முன் செய்த பாவங்களை மன்னிப்பான் என்ற விஷயத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொல்லி காட்டுகிறார்கள். அடுத்ததாக ரமதானுடைய காலங்களில் வணக்க வழிபாடுகள் இபாதத்துகளில் அதிகமாக ஈடுபட வேண்டும். உம்ரா போன்ற வணக்க வழிபாடுகள் அதிகமாக ஈடுபடுவது எங்களுக்கு சிறந்தாகும். பொதுவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்கிறார்கள், எவர் ரமதானுடைய மாதத்திலே உம்ரா செய்கிறார்களோ அவர் என்னோடு சேர்ந்து ஹஜ்ஜி செய்த நன்மையை அல்லாஹு தஆலா வழங்குகிறான் என்ற விஷயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொல்லி காட்டுகிறார்கள். உண்மையை ரமதானுடைய சிறப்பை தெரிந்து அதன்படி நடக்கிற நன்மக்களாக அல்லாஹு தஆலா எங்கள் அனைவரையும் ஆக்கி அல்வானாக. ஹாதா மா இந்தி அல் இல்மி இந்தல்லாஹ் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். بآيات الكتاب البينات بها كم أبصروا سبل النجاة فضجوا بالشهادة ناطقين فضجوا بالشهادة ناطقين